நீ தப்பா நினைக்காத. பாரு கப்பி இருக்கு. வாழைப்பழ தோல் எனக்கு என்ன? தோல் எனக்கு. எனக்கு. பூவு. 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 பூ அந்த ஒரு எழுதி நம்ம சேர்த்து பாருதானா? சாட்டா வந்தா. அந்த ஒரு எழுதி விட்டுனா நான் தான் போட்டுட்டா. பூவு பூவு. தோல் எனக்கு. பூவு. உனக்கு. வாழை பூவு. வாழை பூவு. வாழை பூவு. வாழை பூவு. ஏய் எங்க ஐயா பாரு. வாழை பூவு. வாழை பூவு. வாழை பூவு. ஏய் ராஸ்கே. சரிடா. வாழை பூவுன்றது செண்டா இருக்கும். காட்றான் கைய. கேரணி என்னதுக்கு அவர் எல்லாரும் முன்ன வந்துறோம். எடு முன்னாடி போடுறேன். நானே தான் வரேன். நீ எந்த கண்ணாடி வா. ஈனாட்டு தளபதி நான் எங்க இருந்து வந்திருக்கணும். காவல்காரர் என்ன முன்னேறு. நான் வந்த பிறகு பின்னாடி போய் வரேன். என் வீட்டார சண்டையா சொல்லுங்க. யாராரு சண்டை? கரமுட்ட கம்மியாட்டி கடத்து கடிச்சிட்டு இருக்கறாங்க. வரவிட்டு வா. கம்மியாட்டிங்க. வாங்கணுமா? புண்ணி வாங்கணும். கேளுங்க பா தத்துவத்தை. மொக்கில்ல அதை கை நீடிக்கி கெஞ்சி கிடக்கிறவா புண்ணியமா. ஒரு ஆபத்துக்கு வரப்படுகிறவா கண்மணி. அவன் எப்படி விட்டா எப்படி கேட்கறான்? எப்படி விட்டா எப்படி நீ வாங்கினா? எனக்கு இருக்கிற வீட்டை ஒரே தங்கச்சி ஒப்பன் தங்கச்சி. கொண்டு வச்சு நீ வளர்ந்து வயசுக்கு வந்துட்டா. எப்படா? என்ன முடிஞ்ச உதவி செய்வான். நீ செய்வான். கட்டி மோரம் செய்வான். என்ன உதவி செய்வான்? நீ தான் உதவி செய்வா. என்னுடைய தங்கச்சி மாதிரி அவ வயசுக்கு வந்துருக்கா. ஒரு மஞ்சள் தண்ணி ஊத்துற ஒரு கல்யாணம் பண்ணணும். ஒரு 5,000 10,000 ஒரு 50,000 ஒரு லட்சம் சாதி எடுத்து கொடுப்பா. அது கேட்டு கட்டி மரம் பண்ணுவா. இல்ல கூட சாப்பாடு செய்ய ஒரு வந்தா செய்யலாம். தண்ணி எடுத்து கூட கட்டி மரவா. அது செய்வான். எல்லாத்துக்கு முன்னாடி இதை நான் செய்வேன். நான் கேட்டு வாங்கிறேன். சொல்லு. வளர்ந்து வயசுக்கு வந்துட்டான். காலத்து திருமணம் பண்ணி ஆசை. அண்ணன் கிளம்ப. ஆமா. அங்க தேடி நல்ல ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன். மண்டபத்து உள்ள போய் நிக்கிறேன். மாப்பிள்ளை கீரை போட்டா கேட்டுறான். இல்ல வெங்காயம் போட்டா கேட்டுருப்பான். அதான் கீரை போட்டு ஓட்டுறாங்களா? ஹீரோண்டா வண்டி. ஹீரோ வண்டா. சரி மாப்பிள்ளை வண்டி கட்டனே. என்னடா பண்ணி ஏறா பண்ணி சுத்தி வர எவனும் பண்ண தர பாயடா. எவனும் பணம் தர பாறாங்க. அந்த பேங்க்ல போட்டு நம்ம பிரமதான பாத்துட்டாங்க. யாரு? வண்டிக்காரன். என்னடா? 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துறான். மாசமான பணம் கட்டறான். டேய் இது நல்ல ஐடியா டேடா. ஆமா. 2 லட்சம் ரூபாய் வண்டி கேக்குற பாரு. ஆமா. நானும் போன 2000 ரூபாய் கண்ணா வண்டி எடுத்து நல்ல பேர் திரும்ப போச்சு. சரி. மறாத மாசம் உடனே நிக்கறான் பணம் கட்டறானா? யாரா? வண்டிக்காரா? வரவரா என்ன? யா வரா. எல்பு வரும். எல்பு வரா. யா வரா. யா வரா. மரியாதை கட்டி போ. வண்டிக்காரா. டேய் ஆடு மேல கேட்டு மாக்காகற நான் என்ன மேல கேட்டு. நீ சப்பாட்டி போறியா? நீ சப்பாட்டியா? டேய் இது யாருக்கு சொல்றா? இது நாயமா. இது நாயமா. நான் பரிக சொல்ல காரி மூஞ்சி மறந்துடா. நீ சொல்லு யார் மூஞ்சி மற காரி மூஞ்சி மற. அவன் என்ன சொல்ற? நீ 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமா? மாசமான பண்றடா. ஒண்ணே தெரியா வந்திருக்கான். டேய் அவன் என்ன சொன்னா? 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமா? மாசமான பண்றடா. ஆமா. ஏன் ஒண்ணே தெரியா வரா? அவன் வெயிட்டிங் பாத்துமா போய் விடுறான். இல்ல நீ சொல்ற கடி கேளுங்க நான் போய் விடுறேன். இல்ல வண்டிக்காரன் யாவரா ஓட்டாடா 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமா மாசமான பணத்தை கட்டறானா யாவரா உட்கார போறான் எது வரா ஓட்டாடா அறிவில்ல வண்டிக்காரங்க உன் கடி கேளுங்க நானே வயிறு தோத்துறேன் அது இல்ல அவன கேளுங்கடா யாவரா வண்டி எடுத்து எப்படி அனுப்புற முதல்ல எப்படி ஏத்த 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமாடா மாசமான பணத்தை கட்டறானா யாவரா ஓட்டாடா என்ன என்ன பேச விடுறப்ப நான் வடிவேல கோடத்து கட்டா பாரு அது மாதிரி கட்டிங்க நான் போய்வேன் 2000 ரூபாய் கட்டி வண்டி ஆளோடு விடு எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது எதுக்கு நான் என்ன சொன்னா 2000 ரூபாய் கட்டி வண்டி ஏத்துமாடா மாசமாடா பணத்தை கட்டறா என் தங்கச்சி மாசம் வந்தனா பணத்தை கட்டறா நான் வாங்கிட்டேன் அடிடா ஏய் குடுங்க சாப்பியா நீடா வந்து கண்ணு வெளிய வராது கட்டிங்கடா ஏய் நீங்க நாயிட்ட நான் சொல்ற பாறா நீ நாயமா நான் சொல்ற பாறா நாயமா 2000 ரூபாய் கட்டிட்டு வண்டி எடுத்து போன்னு சொன்னா ஆனா நீ சொல்லுதுனா என்ன சொன்னா மாசமானா பணம் கட்டி சொன்னா
ஆமா. நீ என்ன சொல்ற? என் தங்கச்சி மாசம் பணம் கட்டணும். சொன்னா யாரு நான் சொன்னா? வண்டி எடுத்து பாப்பா ஒரு மாசம் ஆச்சுன்னா மறு மாசம் 1ஆம் தேதி அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா நீ சொல்லுதா? அது சொன்ன கம்மியாட்டி போது எங்களை விளக்கம் சொல்லிருக்கணும். கேட்டு வரதுனா அவன் பணத்தை இல்லைன்னு சொல்ல. இப்ப ஒரே என் தங்கச்சி மாசம் ஆகட்டும். உன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சா? முடிச்சுங்க. ஏன் மாசம் ஆகலவா? அது ஏங்க இது வந்து கேக்குறீங்க? யாருக்கு கேட்பாங்க? ஏங்க இது கேட்டா? டேய் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி யாரு? நான் தான் பண்ணி வச்சா. போத்தவன் யாரு? ஊர்ல பெரிய யாரு? நீ தானே கல்யாணம் பண்ணிச்சா? ஆமா. உன்னை கேட்காம யாரு கேட்பாங்க? என்ன ஏங்க கேப்பா கல்யாணம் முடிச்ச உன் தங்கச்சிக்கு அது ஏன் மாசம் ஆகல? அது யானையிலே வந்து கேட்டுங்கிறா. மச்சான் என்ன பண்றான்? கேட்டுதாங்கறா. அப்படியே அவன் மாசம் ஆகல. அது அவனு போய் கேளு. அவன் என்ன பண்ணிக்கிறான்? சரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டியா? சாந்தி முகத்தை விட்டியா? எல்லாம் மூத்தத்தை சாந்தி முகூர்த்தம் அப்படின்னா அப்படின்னு நினைக்க கல்யாணம் மணமக்களா அன்னைக்கு ராத்திரி யாருமே தெரியாம மனம் விட்டு பேசுறதுக்கு தனியா ஒரு அறையில விடுவாங்க. முதல் இரவு அப்படியே மாசம் ஆகலவா? நீ தானே விட்டா? நீ தான் சொல்லிப்பா சேர்த்து விட்டீங்களா? அப்படியே மாசம் ஆகலவா? நீ கேட்காத அவ்வளவு கேட்காத. கல்யாணம் பண்ணி விட்டு முதலில் விட்டுமா மறுநாள் வீட்டுல இருக்கிற பெரியவங்களோ அக்காவோ தங்கச்சோ சித்தியோ பெரியமாவோ அம்மாவோ அத்தையோ யாருன்னா இருந்தாங்கன்னா அத்தை இருக்கிறான்னு அத்தா அத்தா என்ன அந்த பத்திரத்துல தனியா ராத்திரி விட்டோம். அந்த பொண்ணு சேலை கசங்காம இருக்குது. அந்த பையனை மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சுட்டு ஒரு பக்கமா பெருத்திட்டீங்கன்னா என்ன அவங்களுக்குள்ள அப்படி இப்படி ராத்திரி இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு விசாரிச்சியா? ஓ விசாரிக்கணுமா? என் வீட்டு யாரு பெரிய மஞ்சள் இருக்குது? நான் என் தங்கச்சி 2 பேர் தானே. நான் கோழி மாட்டை கூட வரேன். மாசமா பணம் கட்டுறேன். மாசமானா சத்தியமா பணம் கட்டுறேன். சரி இல்லைன்னா இந்த மாசம் அடுத்த மாசம் சத்தியமா 1 ரூபாய் வாங்க முடியாது. வண்டிக்கார வாங்க முடியாது. அடுத்த பருவத்துக்கு வருது பாருங்க ஆடா மாடா தெரியும் சொல்லுவாங்க. 2 ரூபாய் பருவத்து அப்படி சொல்லுவாங்கல்ல அதான் அப்போட வாங்க முடியாது. 6 மாசம் வாங்க முடியாது. 1 வருஷம் அவன் ஜென்மத்துக்கு வண்டிக்காரங்க 1 ரூபாய் வாங்க முடியாது. எப்படி? அவன் என்ன சொன்னா 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துமா மாசமான பணத்தை கட்டுறான்னு சொன்னா அப்படியே தங்கச்சி கொடுங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க. லட்சம் வாங்கிருக்கேன். நான் உனக்கு அம்மா விடுவேனா? நீதான் கொடுத்துக்கிறேன்னு சொல்ல கொடுத்த கட்டணும் சொல்ல மாட்டேன். நீ வந்து பணம் கேட்க போறியா? அப்படியே எழுதி வச்சு சொல்லுவேன். ஆரணி மனுவ நாடகமன்ற ஆசிரியர் பெருகட்டூர் கங்கா என் பொண்டாட்டிய கை ஒரு ஆப்பு தான் வச்சேன். முதலாளிக்கு 2 ஆப்பா வைப்பேன். என் பொண்டாட்டியை கை பிடிச்சிருந்தா என் அம்மாலையே கை பிடிச்சிருச்சு. ஊரே உருப்படுறான். நல்லா இருக்குது. ஆமா எங்க பணம் போனா பரவாயில்ல.
உனக்கு வண்டி எடுக்க 2000 ரூபாய் கொடுத்தா பாரு. ஆமா. அது யாரு? பெட்டியாரு. என்ன பண்றான்? யாரு? உன்ன மாதிரி மோசமான ஆளு கிடையாது. ஆமா. உன்ன மாதிரி மோசமான ஆளு கிடையாது. அவரு அடிப்பட்டி போட்டா 2 வருஷமா தேடின்னு வர உடனே சாப்பாடே கிடையாது அவனுக்கு. கூட போட்டு சொல்ல மாட்டான். கேடியில ஒரு கப்பு பால், சாயந்தரமா ஒரு கப்பு பால், இடியில எதுனா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா 2 பண்ணு. இதான் இதை புத்து உனக்கு 3.25 லட்சத்துக்கு உனக்கு தேடின்னு வரட்டான். ஏன்னா மாறுமலை வச்சுக்கிறேன். சொன்ன மாதிரி அந்த தேவையா பையனுக்கு மோசமான ஆளு கிடையாது. ஆமா. தட்டி அடிக்கணும் ஒரு அவர் வந்து 2000 ரூபாய் கடன் கேட்டாருன்னா காலு கட்டி வாங்கி கொடுத்துருவேன். கட்டி வாங்கி கொடுத்தா 2000 ரூபாய் தான். 2000 கட்டி